ஒரு மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றுவதற்கான வழிமுறைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டில் கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1, இது நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இல்லை, ஜீரோ எலிமெண்ட். ஸோ இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸில் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் ரோக்கு கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இந்த கீழே இருக்கக்கூடிய ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ரோயை செலக்ட் பண்ணணும். இப்போ செகண்ட் ரோலையும் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 5 நான் ஜீரோ எலிமெண்ட், தேர்ட் ரோலையும் ஃபஸ்ட் எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 1. ஸோ இந்த ரெண்டு ரோவில் இருந்தும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு லோவஸ்ட் நம்பராக இருக்கக்கூடிய ரோயை சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு ரோலையும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் லோவஸ்ட் நம்பராக இருக்கக்கூடியது தேர்ட் ரோ, ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. ஸோ இங்கே ரோ 3யும் ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ரோ 3யும் ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ரோ 1ஐ ரோ 3ஆக எழுதுகிறேன், ரோ 3ஐ ரோ 1ஆக எழுதுகிறேன். செகண்ட் ரோ அப்படியே பாருங்கள். இப்போ இந்த கிடச்சிருக்க மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துன்னா இந்த ஃபஸ்ட் ரோக்கு கீழே இருக்கக்கூடிய ரோஸில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ரோயை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரோய்க்கு கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இதுலேயும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு ஜீரோவாக இருந்துன்னா, எக்ஸாம்பிளாக இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள், இங்கே ஒவ்வொரு ரோலையும் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு ஜீரோவாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, செகண்ட் எலிமெண்ட்டு நான் ஜீரோவாக இருக்கக்கூடிய ரோயை செலக்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கும் அனைத்து எலிமெண்ட்டுகளையும் ஜீரோவாக மாற்ற வேண்டும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 1. இந்த எலிமெண்ட் 1 இருக்கக்கூடிய காலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 5, 9, இந்த 5யும் 9ஐயும் ஜீரோ ஆக்கணும். ஸோ அப்படி ஜீரோ ஆக்கி கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1, அதுக்கு கீழே உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆக்கியிருக்கோம். அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கணும். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1, இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1க்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆக்கிட்டோம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 6, செகண்ட் ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட் 10, இந்த எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும். ஸோ அப்படி ஜீரோ ஆக்கி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பாருங்கள், செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 6, அதுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு ஜீரோ ஆக்கிட்டோம். அடுத்து தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கணும். பாருங்கள், தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 11,
தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குது. தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 11. தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 11க்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆக்கணும். ஆனால் இங்கே வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னால இதோட ஸ்டாப் ஆகும். இப்படியே கண்டினியூ பண்ணோன்னா கடைசியில் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் உள்ள மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் உள்ள மேட்ரிக்ஸ்.